தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திய திமுகவுக்கு அண்ணாமலை கடும் கண்டனம். ஹிந்து பத்திரிகைக்கு அமித்ஷா அவர்கள் அளித்த பேட்டியில் உள்ள முக்கியமான கேள்வி பதில்கள். ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷத்தில் மக்கள் தலையில் ஏதாவது ஒரு கட்டண உயர்வை சுமத்தி வரும் திமுக இப்போது பத்திரப்பதிவு கட்டணத்தையும் ஏற்றியிருக்குது. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில். ஏற்கனவே 5 ரூபாயாக இருந்த கட்டணம் இப்போ 500 ரூபாயாக மாறி இருக்கு. 30 ரூபாயாக இருந்த கட்டணம் இப்போ 1000 ரூபாயாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 26 வகையான சேவைகளுக்கான பத்திரப்பதிவு கட்டணமும் உயர்ந்திருக்கிறது. 2023 ஏப்ரல் மாதத்திலிருந்தே வழிகாட்டி மதிப்பை 50% வரைக்கும் உயர்த்தி திமுக வசூல் பண்ணிச்சு. இந்த மாதிரி வசூலிக்கிறது சட்டவிரோதமானதுன்னு உயர்நீதிமன்றமே சொன்ன பிறகும் உயர்நீதிமன்றத்தை மதிக்காம திமுக அதே தொகையே வசூல் பண்ணிச்சு. இதை எதிர்த்து அப்பவே நாங்கள் பாஜக சார்பில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சோம். இந்த வருஷமும் உயர்நீதிமன்றம் 2017ஆம் வருஷம் வழிகாட்டி மதிப்பையே பின்பற்ற வேண்டும், மதிப்பை உயர்த்திலாம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்பையும் உயர்நீதிமன்றத்தை கண்டுக்காம உயர்த்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையிலேயே கட்டணத்தை திமுக வசூல் பண்ணுது. போதாத குறைக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தையும் உயர்த்தி சாதாரண பொதுமக்களின் சுமையை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இப்போ மறுபடியும் வழிகாட்டி மதிப்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சில இடத்துல 100% வரைக்கும் உயர்த்தலாம். இந்த மாதிரி கட்டணங்கள் உயர்த்தப்படுறதுக்கு காரணம் திமுகவுக்கு வேண்டப்பட்ட சில கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் வருமானத்துக்கும் தானே தவிர பொதுமக்களின் நன்மைக்காக இல்லவே இல்லை. ஆட்சி நடத்துவது பொதுமக்களுக்காக தானே தவிர உங்களுக்கு வேண்டியப்பட்ட நிறுவன லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் அது மூலமாக கமிஷன் வாங்கி திமுக காரங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை. இதை திமுக உணர வேண்டும். உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும். 2017ஆம் ஆண்டு வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையிலேயே கட்டணங்களை வசூலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டி. இந்த முறை ஓட்டு சதவீதம் மிகவும் சரிந்துள்ளதே, இது பாஜகவுக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்துமா? பாஜக தொண்டர்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கூட குறையல. மாறாக இந்தி கூட்டணியை சேர்ந்த வாக்காளர்கள் தான் எப்படி நம்ம தோக்க போகிறோம்னு சொல்லி ஓட்டே போடாம விட்டுட்டாங்க. அதுதான் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணம். ஆரம்பத்தில் வளர்ச்சியை பற்றி பிரச்சாரம் பண்ண நீங்கள் இப்போ இஸ்லாமியர் ஹிந்து என்றெல்லாம் பேசுகிறதுக்கான காரணம் என்ன? இப்பயும் நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை பற்றி தான் பேசுகிறோம். அதே சமயத்தில் காங்கிரஸ் மத ரீதியில் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்கிற விஷயத்தை எதிர்க்கிறோம். அதுக்கு பதிலடி கொடுக்குறோம். வளர்ச்சியை பற்றி பேசுகிறது எவ்வளோ முக்கியமோ இதை பற்றி பேசுகிறதும் முக்கியம். உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சந்திரபாபு நாயுடு கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. மத ரீதியில் இடஒதுக்கீடு என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிர்ப்பானது. அதை பாஜக ஏற்றுக்கொள்ளாது. தென்னிந்தியாவில் கால் பதிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய முயற்சி எந்த அளவில் இருக்குது? தென்னிந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களில் இருப்பதிலேயே மிகப்பெரிய கட்சியாக பாஜக தான் வரும். நான் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் என்ஆர்சி பற்றி எங்கேயும் பேசலை? அது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் இருக்குது. எல்லார்கிட்டையும் பேசி செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்வோம். கெஜ்ரிவால் 75 வயசுக்கு மேலே மோடி பிரதமராக நீடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், 2024 மட்டும் இல்லை, 29லேயும் மோடி அவர்கள் தான் பிரதமர். நீங்கள் இடஒதுக்கீடை நீக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் 400 தொகுதி கேட்குறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்களே. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே எங்கள் மேலே எதிர்க்கட்சிங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான். நாங்கள் அப்படி செய்யக்கூடிய கட்சி அல்ல. காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனே மதிக்காமல் செயல்பட்ட கட்சி. கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வெளில வந்து பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது. அவருடைய கேஸை யாரும் குவாஷ் பண்ணலை. அவர் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காரு. திரும்பி 2ஆம் தேதி உள்ளே போனோம். எங்கள் பிரதமர் யாருன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க கட்சிக்கு வேறு சிஎம் யாருன்னு அவர் பார்க்கட்டும். எலக்டோரல் பாண்டு மூலமாக அதிகமான பணம் பெற்ற கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கிறாங்களே. 13 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்க நாங்கள் 6000 கோடி வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி 1000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அந்த விகிதாச்சாரத்தில் பார்த்தா எங்களுக்கு 20,000 கோடிக்கு மேலே வந்திருக்கணும். எதுக்காக 400 சீட்டு வேணும்னு கேட்குறீங்க? யூபிஏ அரசோட 60% சாலை வசதிகளை மேம்படுத்தியிருக்கோம். கிராமங்களுக்கு 7.5 லட்சம் கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்கோம். 170 பஞ்சாயத்துக்கு ஃபைபர் நெட்வொர்க் போட்டிருக்கோம். இதெல்லாம் தொடர பெரிய மெஜாரிட்டி வேணும். நன்றி, வணக்கம்.